இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ். தனது தனித்துவமான திரைக்கதை, இயல்பான நகைச்சுவை மற்றும் மனிதர்களின் வாழ்க்கையை அப்படியே திரையில் பிரதிபலிக்கும் திறமையால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியவர் பாக்யராஜ். சமீபத்தில் பாக்யராஜின் மறைவு தமிழ் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அவருடன் பணியாற்றியவர்கள், நண்பர்கள் என பலரும் அவரை பற்றிய தங்களுடைய நினைவுகளையும் பழைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் பாக்யராஜ் தனது நெருங்கிய நண்பரும் இயக்குனருமான சுந்தர்ராஜனை பற்றி பேசிய பழைய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாக்யராஜ் 1979ஆம் ஆண்டு வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி இயக்குனராக உயர்ந்தார். அதேபோல் பாக்யராஜ் இயக்குனராக அறிமுகமான சில ஆண்டுகளுக்கு பிறகு 1982ஆம் ஆண்டு பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் சுந்தர்ராஜன். ஆனால் சினிமாவில் இயக்குனர்களாக உயர்வதற்கு முன்பே பாக்யராஜும் சுந்தர்ராஜனும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். இருவருக்குமே இயக்குனராக வேண்டும் என்ற கனவு இருந்ததால் அந்த கனவை நிறைவேற்ற சென்னை வந்துள்ளனர். ஒரே இடத்தில் தங்கி சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதன் பிறகு தனது திறமையால் படிப்படியாக முன்னேறி தானே ஒரு இயக்குனராக உயர்ந்தார். ஆனால் சுந்தர்ராஜனுக்கும் பாக்யராஜுடன் இணைந்து இயக்குனராக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறது. இருவரும் சேர்ந்து சினிமாவில் இயக்குனர்களாக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் பாக்யராஜ் முன்னேறிய பிறகு சுந்தர்ராஜன் தனியாக தனது வாய்ப்பை தேடத் தொடங்கினார். பின்னர் அவரும் இயக்குனராக உயர்ந்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். ஆனால் இவர்களுடைய நட்பு மட்டும் அதன் பிறகும் தொடர்ந்து வந்திருக்கிறது. குறிப்பாக சுந்தர்ராஜனுக்கு பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்குமாம். இசைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவமும் அதிகம். ஒரு கட்டத்தில் இசைஞானி இளையராஜாவை நேரில் பார்த்தே ஆக வேண்டும் என்று சுந்தர்ராஜன் பாக்யராஜிடம் விடாப்பிடியாக கேட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பாக்யராஜ் பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார். குறிப்பாக 16 வயதினிலே திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த காலம் அது. அப்போது பாக்யராஜிடம் சுந்தர்ராஜன் எப்படியாவது இளையராஜாவை பார்த்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டிருக்கிறார். நண்பனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த பாக்யராஜ் அவரை அழைத்து கொண்டு இளையராஜாவை பார்க்க சென்றுள்ளார். இருவரும் இளையராஜா இருந்த அறைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே இளையராஜா இசை வாசித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அதை பார்த்த சுந்தர்ராஜன் இளையராஜாவின் இசையிலும் அவருடைய வாசிப்பிலும் அவ்வளவு மெய்மறந்து போயிருக்கிறார். இளையராஜாவை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக இயக்குனர் பாரதி ராஜா அங்கு வந்திருக்கிறார். அவர் சுந்தர்ராஜனை பார்த்ததும் யார் இவன் என்று பாக்யராஜிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு பாக்யராஜ், என்னுடைய நண்பன், இளையராஜாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டதால் அழைத்து வந்தேன் என்று கூறியிருக்கிறார். அதை கேட்ட பாரதி ராஜா தான் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் யாரெல்லாம் அழைத்து வந்து உட்கார வைப்பாயா என்று பாக்யராஜை கடுமையாக திட்டியிருக்கிறார். முதலில் நீ வெளியே போ என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் பாக்யராஜ் திட்டப்படுவது கூட சுந்தர்ராஜனுக்கு தெரியவில்லை. அவருடைய முழு கவனமும் இளையராஜா மீதே இருந்திருக்கிறது. இளையராஜாவும் தனது இசை வாசிப்பை தொடர்ந்து கொண்டிருந்திருக்கிறார். நண்பனின் அந்த இசை ஆர்வத்தை பார்த்த பாக்யராஜும் பின்னர் பாரதி ராஜாவிடம் பேசி சுந்தர்ராஜனை அங்கேயே இருக்க அனுமதி வாங்கியிருக்கிறார். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த பாக்யராஜ் சுந்தர்ராஜனுக்கு பாடல்கள் மீது இருந்த அளவில்லாத காதலை மிகவும் சுவாரஸ்யமாக கூறியிருக்கிறார். சுந்தர்ராஜனுக்கு பாடல்கள் மட்டுமல்ல, சாப்பாடும் மிகவும் பிடிக்கும் என்று பாக்யராஜ் அந்த பழைய வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். பாட்டு, சாப்பாடு ரெண்டுமே சுந்தர்ராஜனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர் நகைச்சுவையாக கூறியிருப்பது இருவருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தையும் நட்பையும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த நட்பின் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பின்னாளில் சுந்தர்ராஜன் இசை மீது கொண்டிருந்த அந்த ஆர்வம் அவரது சினிமா பயணத்திலும் ஒரு வகையில் பிரதிபலித்தது. இளையராஜா இசையமைத்த பாடல்களை மையமாக கொண்டு உருவான வைதேகி காத்திருந்தாள் திரைப்படம் சுந்தர்ராஜனின் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. இளையராஜாவின் இசையும் சுந்தர்ராஜனின் கதை சொல்லும் விதமும் இணைந்து அந்த படத்தை மறக்க முடியாத வெற்றி படமாக மாற்றின.
ஒரு காலத்தில் இளையராஜாவை நேரில் பார்க்க வேண்டும் என்று நண்பனிடம் பிடிவாதம் பிடித்த சுந்தர்ராஜன் பின்னாளில் இளையராஜாவின் இசையோடு இணைந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கியது என்பது உண்மையிலேயே சுவாரஸ்யமான திருப்பம். இன்று அந்த பழைய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதற்கு முக்கிய காரணம் அதில் இருக்கும் சினிமா தகவல்கள் மட்டுமல்ல, பாக்யராஜ் மற்றும் சுந்தர்ராஜன் இடையே இருந்த அந்த இயல்பான நட்பும் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற அவர்களின் ஆரம்ப கால கனவுகளும் தான். வாய்ப்புகளுக்காக சென்னை வந்து ஒரே இடத்தில் தங்கி ஒன்றாக கனவு கண்டு பின்னர் இருவரும் தனித்தனியாக இயக்குனர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் திரைக்கலை மன்னனாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். மற்றொருவர் தனது தனித்துவமான இயக்கத்தால் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படங்களை கொடுத்தார். ஆனால் பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் அவர்களுடைய நட்பு மட்டும் மாறவில்லை. ஒரு நண்பனின் சிறிய ஆசையை கூட நினைவில் வைத்து அவரை அழைத்து கொண்டு இளையராஜாவை சந்திக்க சென்ற பாக்யராஜின் அந்த செயலும், இளையராஜாவை பார்த்தவுடன் உலகத்தையே மறந்து ரசித்த சுந்தர்ராஜனின் அந்த தருணமும் இன்று பழைய நினைவாக இணையத்தில் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. சினிமாவில் வெற்றி படங்கள் பல உருவாகலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நட்புகள், கனவுகள் மற்றும் மறக்க முடியாத சம்பவங்கள் தான் அந்த வெற்றிகளுக்கு இன்னொரு அழகான கதையை உருவாக்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அழகான நட்பின் நினைவுதான் தற்போது பாக்யராஜின் பழைய வீடியோ மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.